இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. முதல்ல என்ன வந்து ஈர்த்த பாடல் அப்படின்னா அது திரைப்பட பாடல் அல்ல, ஒரு மதம் சம்பந்தப்பட்ட பாடல். அன்னக்கிளி படத்துக்கு முன்னாடி தமிழ் பாட்டு கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உண்மைதான். உண்மையா? உண்மை. சிறு வயது முதலே பாட்டு கேட்கவே விடலை எங்க வீட்டில். ஸோ வி வெல்கம் அவர் சீஃப் கெஸ்ட் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களும் அனிதா குப்புசாமி அவர்களும். ப்ளீஸ் வெல்கம். நாட்டுப்புற பாடலின் நாயகன், கிராமத்து பாடலின் கிராமர் அண்ணன் குப்புசாமி அவர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனதோடு மனோக்கு வந்ததுக்கு. ஆனால் நீங்கள் பாடி எத்தனையோ பாடல்கள், மேடை கச்சேரி எல்லாம் பார்த்துருக்கோம். கோடானு கோடி இசை ரசிகர்கள் உங்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நீங்கள் எத்தனையோ மேடையில், எத்தனையோ கிராமத்தில் எவ்வளவோ எழுதி பாடி வந்தீங்க. ஆமாம். இருந்தாலும் உங்கள் மனதை கவர்ந்த சில திரைப்பட பாடல்கள் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கும். ஆமாம். எப்போ கேட்டாலும் இந்த பாட்டு அமைதியாக இருக்கும் அப்படின்ற பாடல்கள் இருந்தால் சரி சரி 1-2 எங்களுக்காக நீங்கள் பாடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். சரி சரி. அந்த மாதிரி ஏதாவது? அது உண்மையிலே முதல்ல என்ன வந்து ஈர்த்த பாடல் அப்படின்னா அது திரைப்பட பாடல் அல்ல, ஒரு மதம் சம்பந்தப்பட்ட பாடல். வெரி குட். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து தோப்புத்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது. சரிங்க. அதை கடந்து தான் நான் படிக்க போகணும். என்னுடைய இளமை காலத்தில் ஒரு நாளைக்கு 28 கிலோமீட்டர் நடந்து படித்தது நான். எவ்வளோ? ஆமாம், ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆமாம், போக 14 வர 14. அப்போ அந்த ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த மரைக்காயர் வீடுகள் தான். அவங்க வீட்டில் தான் டேப் ரெக்கார்டர் இருக்கும் அப்போ. ஏன்னா எங்கள் பக்கத்தில் அப்போ அவங்க தான் வசதியானவங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பாடிக்கிட்டு இருக்கோம். பாடுற பாட்டு எல்லாம் நாகூர் அனிபா அவர்களுடைய பாட்டு தான் பாடிக்கிட்டு. ஆரம்பத்தில் கேட்ட பல்லவி கடைசி சரணம் வரைக்கும் முழுமையாக கேட்குற அளவுக்கு எல்லார் வீட்லையும் பாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி கேட்டு கேட்டு அவருடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு பதிவாகி போய் முதல்ல மனதில் பதிந்தது பாட ஆரம்பிச்சது. நம்மளும் பாடி பார்ப்போமா அப்படின்னு பாட ஆரம்பிச்சது அந்த பாட்டு தான். ஸோ நைஸ். அது எந்த பாடல்கள்? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலை வணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிலைத்து நிற்கும் மகா வல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். என்ன ஒரு அற்புதமான பாட்டு, என்ன ஒரு கணீர் என்ற குரல் அவரது. இந்த வயசில் பாடினா கூட அந்த அளவுக்கு அந்த ஆண்டவன் அவருக்கு அந்த குரல் வளம் கொடுத்துருக்கிறார். உங்கள் வாய்ஸ் என்ன போல்டாக கேட்டிருக்கேன்னா இப்போ அந்த அப்படி கேட்டு கேட்டு அப்படியே ஊறி போச்சு உடம்புக்குள்ளே. அதை நம்ம வந்து இனம், மதம், ஜாதி எல்லாத்தையும் கடந்து அந்த பாட்டு எங்கள் அப்படியே உடம்புல ஊறி போச்சு கேட்டு கேட்டு. சூப்பர். அதுக்கப்புறம் தான் வானொலியே எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. சரிங்க. வானொலியே கிடையாது. பக்கத்து வீட்டில் தான் போய் கேட்கணும், வேறு வழி. ஸோ இதை தொடர்ந்து வேறு என்ன பாடல்கள் உங்கள் மனதில்? அதாவது இந்த டிஎம்எஸ் பாடிய வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. 2 வரி. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடிவா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
ரொம்ப சந்தோஷம். ஆ இப்போ அண்ணியை கேட்கலாம். கண்டிப்பாக. அவங்க வந்து எனக்கு யாரோ சொன்னாங்க, அன்னக்கிளி படத்துக்கு முன்னாடி தமிழ் பாட்டு கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உண்மைதான் உண்மைதான் உண்மையா? உண்மை. அப்போது சின்ன வயசுலேருந்து நார்த் இந்தியன் சாங்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் தெரிஞ்சிருக்கும். உங்கள் மனசில் அந்த இடம் பெற்ற பாடல் ஏதாவது நீங்கள் எப்போ அது நினச்சாலும் ஒரு ஹாப்பினஸ்? சிறு வயது முதலே பாட்டு கேட்கவே விடலை எங்கள் வீட்டில். அதாவது எங்கள் தாத்தா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு மாதிரி என்ன, எங்கள் அம்மா வந்து தாலாட்டு பாட்டு ஒரு முறை தாலாட்டு இல்லை, அப்போ அவங்களுக்கு குரல் நல்லா இருக்கும், பாடிட்டு இருந்தப்போ நல்ல குடும்பத்து பெண்கள்லாம் பாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வாய் அடைச்சிட்டாரு. சரி, என்னன்னு தெரில, அவருக்கு அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கு. அதனால பாட்டே கேட்டதில்லை. கேட்டதுன்னா எங்கள் வீட்டில் பாடுறதுன்னா அந்த இந்த சாமிக்கு ஆரத்தி எடுப்பாங்கல்ல, ஓம் ஜெய ஜெகதீஷ் ஹரே, அதுதான். ஓகே, அதுதான் பாட்டான். வேற பாடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா பர்னி சாங்ஸ் இருக்கும் இல்லையா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது, பர்னி கோ பர்னா சே पहले से प्यार था, जिया बेकरार था, आज भी है और कल भी रहेगा. இதுதான் வந்து அது வந்து சோ சாலு பெஹலே, இதெல்லாம் பர்னி சாங்ஸ். இது வந்து பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு பாடுறப்போ அந்த மாதிரி வேணா பாடலாம், அவ்வளவுதான். வச்சுட்டு இந்த லிரிக் பாடுவாங்க. இல்ல, இதுதான் வந்த டியூன். ஆமா ஆமா, ஆமா ஆமா, அப்படி வந்த பாடல்கள். அந்த மாதிரி வேணா பாடலாம், வேற எதுவுமே பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியும் திருட்டுத்தனமா ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் கேட்பேன். எனக்கு லதா மங்கேஷ்கர் அம்மாவுடைய பாடல்ல அவங்க குரல்னா ஒரு வெறி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இனிமையான குரலா. அவங்க தாத்தா ஜனகணமன பாடணுமேன்னு சொல்லிட்டே ஸ்கூலுக்கு போகலையா. அதில் வந்து லதா மங்கேஷ்கர் ஜியோடது எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து திரும்ப திரும்ப எங்கள் வீட்டில் பாட சொல்லி கேட்குறது ரொம்ப மென்மையான, எனக்கு இயல்பாகவே கொஞ்சம் மெலடி சாங்ஸ், மென்மையான பாடல்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் எனக்கு பொருத்தமாகவும் இருக்கும் என் குரலுக்கு. ஒருவேளை அதனால் பிடிச்சிருக்கும் என்னமோ. சரி. मुहे भूल गए सावरिया, भूल गए सावरिया, आवन कह गए आज हुन आए, आवन कह गए आज हुन आए, लीनी न मोरी खबरिया, मुहे भूल गई सावरिया, भूल गई सावरिया. என்ன அற்புதமான பாட்டு. இந்த மாதிரி பாடல்கள். அப்புறம் போக போக ए लड़का हाय अल्लाह कैसा है दीवाना, कितना मुश्किल है तौबा इसको समझाना, कि धीरे धीरे मिल बेकरार होता है, हो होती 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 प्यार होता है. हाँ, ये लड़का हाय अल्लाह कैसा है दीवाना, कितना मुश्किल है तौबा इसको समझाना. அப்போ இந்த செக்மெண்ட்லேயே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. ரஃபி சாப் பாட்டு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். तड़प रहे हैं हम यहाँ, तड़प रहे हैं हम यहाँ, तुम्हारे इंतजार में, तुम्हारे इंतजार में. खिजा तरंग आ चला है मौसम बहार में, खिजा तरंग आ चला है मौसम बहार में, मौसम बहार में. जहाँ भी रुत बदल चुकी, ना जाने तुम कब आओगे, सुहानी रात ढल चुकी, ना जाने तुम कब आओगे. அப்படி சாப்பிட்டு எங்கே பாடினாலும் ஒரு நல்ல கைத்தட்டல் வரும், அப்ரிசியேஷன் கிடைக்கும். அது என்ன அந்த சின்ன வயசில் அதனுடைய சுகம் தெரியல.
பாட 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 அனுபவம் வர வர என்ன பாடிருக்காரு அந்த ஹனி கலந்த வாய்ஸ் ரஃபி சாப். அப்படி நீங்கள் வந்து காலகட்டத்தில் எந்த சாங் பாடவே கூடாதுன்னு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா தம்மரு தம் மிட்டு ஜாயகம் बोलो सुबह शाम हरे कृष्णा हरे राम ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் தம்மரதம் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. இது எங்கே பாடினாலும் அந்த எனி க்ரௌட், அதாவது தெலுங்கு இல்லை, கன்னடா இல்லை, மலையாளம் இல்லை, ஒரியா இல்லை, எங்கே பாடினாலும் சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ்.